மகிமைப்படும்படியா ஆண்டவரை இந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு பெரிய காரியங்களை செய்து ஆண்டவர் நீ நடத்துவதற்காக ஸ்தோத்திரிக்க ஆண்டவர். எங்களை தொட்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், எங்களோடு இருக்கிற எல்லாத்துக்கும் எல்லாமானவர் ஆண்டவருக்கு செய்யப்படும் மகிமையான கிரியைக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி இயேசுவே. சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் மாற்றுகிற தேவன், சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. இந்த தம்பதியுடைய வாழ்க்கையில நீ பெரிய காரியங்களை செய்து வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னுமா 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 ஆண்டவரே எபினேஸ்வர மனைவி உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை அவர்களை தொடர்பா, அவர்களை தொடர்ந்து ஆண்டவரே நாங்களும் ஒருமனப்பட்டு ஜபிக்கிறோம். எங்க ஒருமனம் உண்டோ அங்கே கிரியை செய்கிற தேவனா இருக்கிறீரே. இங்க வந்துட்டு நாங்க எல்லாம் ஊழிக்காரா ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜபிக்கிறோம். இவ வாழ்க்கையில ஒரு பெரிய அசைவை நீ உண்டு பண்ண போறதுக்காக ஸ்தோத்திரம். மகிமையின் தேவன் நீ மாறாத என்பதை நிரூபிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் எல்லாம் ஆழ்ந்து நீ நடத்த போற மகிமையான காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 21 வருஷத்துல அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த தம்பதியுடைய வாழ்க்கையில இன்னும் அநேக நன்மைகள் கிடைக்கட்டப்பா. அநேகருக்குள்ள ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுங்கப்பா. இவர்களை கொண்டு ஆண்டவரே இந்த பகுதியில பல ஆயிரங்களை உமக்கு நேராக நீங்க திரும்ப போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும், ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஆண்டவர் சிறப்பாய் நம்முடைய மத்தியில ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் தூரத்திற்கு மாத்திரமல்ல, சமீபத்திற்கு மாத்திரமல்ல, சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் தேவன். ஹல்லேலூயா. எல்லா இடங்களிலும் நான் தேவனாக இருக்கிறேன். ஜெபிக்கிற போது, விசுவாசிக்கிற போது நான் உங்களுக்கு அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இதற்கு பின்பு நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய குடும்பங்கள் அநேக மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க போகிறது. நல்ல செய்திக்காக எல்லார் கரங்களை தட்டி நன்றி. நமக்காக பேசினார். ராஜாயா அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, சிறப்பானவர். ஆமென். நான் 3 விஷயத்துல அவரிடத்திலிருந்து அந்த அர்த்தத்தை பெற்றிருக்கிறேன். முதலாவதாக கந்தஞ்சாவடியில ஒரு பாஸ்டர், அவரு 7 வருஷமா வாடகை பில்டிங்ல தான் நடந்தது. அந்த சர்ச்சுக்கு 20,000 ரூபா வாடகை, அவர் வீட்டுக்கு 17,000 ரூபா வாடகை, 3,000 ரூபா கரண்ட் பில்லு, மொத்தத்தில் 40,000 ரூபா வாடகை மாசம் மாசம் கொடுத்துட்டு இருந்தார். 100 குடும்பங்கள் உண்டு. அவர் நம்முடைய ஐக்கியத்தை அங்கே நடத்தும்படி ஒரு முறை எங்களுக்கு உதவி செய்தார். ஐக்கிய கூட்டம் நடத்தினோம். பாருங்க, அப்போ ஐயாவா ஒரு முறை அந்த செய்தி கொடுக்க கூட்டிட்டு போனேன்.
அப்போ அவர் ஆசீர்வதித்தார் அந்த இடத்தை. அப்போ நான் அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஒரு வார்த்தை சொல்லிடுவேன், ஐயா நீங்க வாடகை வீட்டில் நடத்துறீங்க, இனி வாடகை கிடையாது, சொந்த இடத்துல நடத்த போறீங்க அப்படின்னு சாதாரணமாக சொல்லிடுவேன். ஏன் அப்படின்னு கேட்டேன், வந்திருக்கிற ஒரு பெரியவர், ஐயா பெரிய ஊழியக்காரரு, அவர் சொன்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு பலிக்கும், நாங்களும் அதுக்காக தான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு வந்தோம். அல்லேலூயா. தேவ ஊழியர்கள் எல்லாரும் அந்த இடத்துல போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். இப்போ 120 லட்சத்துக்கு பெரிய சர்ச்சை கட்டி அதில் அவர் ஆராதித்துக் கொண்டு வருகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கத்தரை மேற்கொள்ளணும். மீண்டும் டச் பண்ணி அல்லேலூயா. தேவன் அமிதமாய் ஆசீர்வதித்தார். சின்ன சாதாரண செய்தி தான், ஆனால் பெரிய ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல கர்த்தர் நல்லவர். பள்ளிக்கரணையில் இடிஞ்சு தவங்க மொட்டை இடம், சின்ன இடம், ஒரு 25 பேர் தான் உள்ள உட்காந்து ஆராதிக்கணும். ஐயா நம்ம ஐக்கியத்தில் செய்தி கொடுக்க அழைத்து கொண்டு போனோம். இப்போ பாருங்க, அவர் சொன்னார், ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்தார், இது உங்கள் சர்ச்சில் பெருசாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது வெறும் 180 அடி தான் இருந்துச்சு. இப்போ 500 சதுரடி, 480 அடி ஃபுல்லாக அந்த இடம் கட்டப்பட்டு அந்த இடம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அது ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி அப்படி அவர்கள் ஒரு மேன்மையான காரியத்தை செய்தார்கள். நான் வருஷம் வருஷம் ஏதாவது கிஃப்ட் கொடுப்பேன். இப்போ பாருங்க, ஒரு 30 பேர் 60 பேருக்கு தான் என்னால் சகோதரிகளுக்கு கிஃப்ட் கொடுக்க முடியும். ஆனால் அவர்கிட்ட நான் தொடர்பு கொண்ட போது கிட்டத்தட்ட 700 பேருக்கு 12 சபைகளுக்கு கிஃப்ட் கொடுக்க உதவி செய்தார். இல்லையா? அப்போ ரொம்ப வருத்தமாக இருந்தேன். 70 பேருக்கு தான் கொடுக்க முடிஞ்சிச்சு, இப்போ 700 பேருக்கு கொடுக்க உதவி செய்தார். ஆண்டவர் ஏதோ ஒரு அற்புதம் அவர் மூலமாக செய்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கத்தரை மேம்படுத்துகிறார். இதுக்கு நீங்க கேட்ட வார்த்தையின்படி தேவன் உங்களை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உபாகமம் 1:11 படி என்னுடைய வார்த்தை. அல்லேலூயா. உபாகமம் 1:11 படி வாசிக்கலாம். எடுத்தவங்க வாசிங்க. நல்லவர். நீங்க இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு, அதாவது அதிகமாகும்படி கர்த்தர் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. என்ன ஆசீர்வாதம் வேண்டுமோ அது 1000 மடங்கு தேவன் தருவார். அல்லேலூயா. தேவனுக்கு 1000 என்பது விசேஷமான ஒன்று. சின்னவன் 1000 பெருக வேண்டும், அவருடைய வாக்குத்தத்தம். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு ஞானம், சாலமோன் பெற்ற ஞானத்திற்கு பதிலாக அவன் 1000 சோதரப்படி ஆண்டவருக்கு செலுத்தினான். பூமியில அவனை ரொம்ப மேன்மையா வச்சார். அவனை கொண்டு பூமியில முத சபையை என்ன செய்தாரு? கட்டடத்துல கட்டினார். அதுக்கு முன்னெல்லாம் என்னதுதான் ஆசரிப்பு கூட. அல்லேலூயா. இந்த இடத்துல முத நான் நின்ன போது தேவன் சொன்னார், சுவிசேஷகர் எபினேசர் ஐயா அவர்கள் இங்க ஒரு பெரிய கூட்டத்தை நடத்த போறாரு, நீ சொல்லுன்னு சொன்னாரு. ஆனா நான் அடக்கி வைத்துக் கொண்டேன்னு சொல்லலை. மேல ஒரு பெரிய ஆடிட்டோரியத்தை காட்டினாரு, ஒரு பெரிய ஜெப மையத்தை காட்டினார், பிரேயர் சென்டரை காட்டினார். அதுல 1000 மக்கள் ஆசீர்வாதம் பெற்று, விடுதலை பெற்று, சந்தோஷம் பெற்று, சுகம் பெற்று சென்று கொண்டிருந்ததை எனக்கு காண்பித்தார். அப்ப நான் அவர்கிட்ட சொல்லலை, ஐயா ஏதோ சும்மா சொல்லிட்டு போறாரு அப்படின்னு நினைப்பாரு அப்படின்னு சொல்லலை. அவன் நிலைமையா. ஆனா இன்னைக்கு சொல்லணும்ட்டு தேவன் ஒரு கட்டளை போட்டிருக்கிறார். மேல ஒரு பெரிய ஜெப மையம் வீட்டுக்கு மேல கட்டப்படும் என்று தீர்க்கமாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அது
உங்களை கொண்டு செய்வதாக தேவன் சொல்லியிருக்கிறார். அதற்கேற்ற வழிகளை, வாசல்களை கர்த்தர் உண்டு பண்ணி தேசத்தின் மக்கள், ஆயிரமான மக்கள் இங்கே வந்து ரட்சிப்பை, விடுதலையை, ஆசீர்வாதத்தை, மேன்மையை சுதந்திரிக்கப் போகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை தெளிவாக சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. அது எப்படி நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. அதுக்குதான் முதல்ல ஐயா சொன்னாங்க, விசுவாசத்தின்படி, விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள் என்று தேவன் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. ஒரு சரணம் பாடினோமா? இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம், 1000 மடங்கு கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம், 1000 மடங்கு கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது பார்க்கிறோம், எல்லாரும் பாடுவோம். 1000 மடங்கு கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம், 1000 மடங்கு கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பார். சின்னவனாயிரம் சிறியவன் பலத்த சாதி ஆட்டும் கர்த்தர் இயேசுதானே. சின்னவனாயிரம் சிறியவன் பலத்த சாதி ஆட்டும் கர்த்தர் இயேசுதானே. 1000மாக உயர்த்து தேவன், 1000மாக உயர்த்து தேவன், அற்புதம் செய்வார் உங்கள் வாழ்வில், அற்புதம் செய்வார் வாழ்வில். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம், எல்லாருமே தெளிப்படுமா? 1000 மடங்கு கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம், 1000 மடங்கு கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பார். இனிதான நல்ல நாளும் தந்தாரே, இன்பமான நல்ல நேரம் தந்தாரே. இனிதான நல்ல நாளும் தந்தாரே, இன்பமான நல்ல நேரம் தந்தாரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் அப்படியே செய்ய போறார். எத்தனை பேருக்கு இதை நாம் விசுவாசிக்கிறோம்? எல்லாருக்கும் இந்த வார்த்தை ஆமென். எல்லாருக்கும் அல்லேலூயா. இப்பொழுது இருக்கிறதை விட நம்ம எல்லாரும், ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாருக்கும் சொந்தமானது. ஐயா பேசிய பிரசங்கம் அவங்களுக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும் சொந்தமானது. ஆமென். ஆண்டவர் சொந்தமாக நமக்கு அதை வாய்க்க பண்ணுவார். அவர்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணணும். அவங்க முன்னாடி வருவாங்க, அவங்கள ஆசீர்வதித்து நம்ம ஒரு ஜெபம் பண்ணலாம். முன்னாடி வாங்க. அருமையான சுவிசேஷகர் எபினேசர் ஐயா அவர்கள், சுவிசேஷகர் அருமையான சகோதரி அவர்கள், ஸ்தோத்திரம் முன்னாடி வாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாப்பா முன்னாடி வாங்க, இந்த இடத்துக்கு வாங்க, இங்கே வாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி திரும்பி நினைக்கிறேன். ஆமென். வாங்க, நீங்க வாங்க. ஆமென். அல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். 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 அருமையான சகோதரியர்களுக்காக, சகோதரருக்காக, மகனுக்காக, மகளுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். 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 தேவன் அவர்கள் மீது கரத்தை வைக்கும்படிக்கு ஏற்கனவே கரம் வச்சு ஆசீர்வதிச்சுட்டாரு. வார்த்தையினால் ஆசீர்வதிச்சுட்டாரு. ஒவ்வொரு வார்த்தையும் அவர்கள் சிரசில், அவர் குடும்பத்தில், வீட்டில் செயல்படும்படி தேவன் ஆசீர்வாதத்தினால் நிரப்பி விட்டார். மீண்டுமாய் தேவன் ஆசீர்வதித்து புது பலத்தினால, புது சுகத்தினால, புது ஆரோக்கியத்தினால தேவன் நிரப்பும்படிக்கு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா. 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 ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உடைய கரத்தை நீட்டுவீராக, வலது கரத்தை நீட்டி உடைய மகனை ஆசீர்வதிப்பீராக.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லா நன்மைகளும் கிடைப்பதாக, எல்லா அனுகூலமும் ஆண்டவர் வழிகளை உண்டு பண்ணி ஆண்டவர் திறந்த வாசலை கொடுப்பீராக. எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுவதாக. இந்த 20வது ஆண்டவரே ஸ்தோத்திரம் திருமண நாளிலே ஆண்டவரை கால் நூற்றாண்டை தொட்டிருக்கிற அவர்கள் வாழ்க்கையிலே நீர் இதுவரைக்கும் எபினேசராக உதவி செய்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த ஸ்தோத்திர ஜெபத்தை நீர் ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. தொட்டு ஆசீர்வதியும், தொட்டு ஆசீர்வதியும், தொட்டு ஆசீர்வதியும். விசேஷித்த ஆசீர்வாதம் உம்முடைய மகன் மீது வருவதாக, உடைய மகனுக்கு உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ரீரா துனமகா ஷக ரக துலபகதியா இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய அன்பு கரம் தொடட்டும், உம்முடைய அன்பு கரம் ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். 9 வரங்களும் அவர்கள் ஊழியத்தில குடும்பத்தில போகிற இடத்துல வெளிப்படட்டும். 9 கனிகளும் ஆண்டவரே ருசியான 9 கனிகளும் அவர்கள் ஊழியத்தில குடும்பத்தில எல்லாரும் ஆண்டவர் பயன்பெறத்தக்கதாய் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ரகதுலபகதியா ரபோ ஷகரகதுலபகதியா. ஆண்டவரே பூமியின் மக்களுக்கு வெளிச்சமாக ஒளியாக இன்னும் மேன்மைப்படுத்துவீராக. பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் ஆண்டவரே நீர் மேன்மையாக வைப்பீராக. பெரிய ஜாதியாய் இன்னைக்கு சொன்னீரே இந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைவேறுவதாக. ரகதுலபகதியா ஷபா துரபகதியா ரபோ ஷகதரகதுலபகதியா. தேவனே நீர் சொன்னபடி இந்த இடத்தை மகிமையாக்கும், இந்த ஊழியத்தை மகிமையாக்கும் ஆண்டவரை மேன்மைப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. ரகபோ எழுப்புதல் ஊழியங்கள் மேலும் மேலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதாக, மேன்மைப்படுத்தப்படுவதாக, உயர்த்தப்படுவதாக. ரியா துரபகதியா நமோ ஷகதரகதுலபதியா. ஆண்டவரே மகனை கடம் பண்ணும் ஆண்டவரே. ஆண்டவரே அவர் சரீரத்தில் இருக்கிற ஆண்டவரே எல்லா வழிகளும் மாற்றப்படுவதாக, சுகம் உண்டாவதாக. சகோதரி சரீரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் வழிகள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. புது சுகம், புது ஆரோக்கியம் உண்டாவதாக. ரியா தரபகதுலபகதியா. பிள்ளைகள் இருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. எதனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஜூடாவை ஆசீர்வதிங்க. இப்பொழுது எந்த இடத்தில் இருந்தால் ஜூடாவுடைய சரீரத்தில் அவன் சிரசிலே கரம் தொடட்டும், வல்லமை அவனை நிரப்பட்டும், ஆசீர்வாதம் அவனை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வேதாகம கல்லூரியில் படிக்கிற உடைய மகனை கொண்டு தகப்பனை விட பெரிய ஊழியங்களை செய்யத்தக்கதாக கிருபைகளை, வார்த்தைகளை, வசனங்களை கொண்டு நீர் ஆசீர்வதித்து அலங்கரிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். விரோதமாயிருக்கிற எல்லா கிரியைகளையும் மாற்றி போட்டு உடைய மகனோடு கூட இருந்து பலத்த காரியம் செய்வீராக. இதனை ஆசீர்வதிங்க, படிப்பை ஆசீர்வதிங்க, எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைக்கு வேண்டிய சகல நன்மைகளை கொடுப்பீராக. ரியா தரகதுலபகதியா ரபோ ஷகதரகதுலபதியா. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. பிதா குமாரின் பரிசுத்தாவின் நாமத்தினால எபினேசரையாவை ஆசீர்வதிக்கிறோம். அருமையான ஹல்லேலூயா, அருமையான சகோதரியை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஊழியத்துக்கு உறுதியான பாத்திரமாக, பரிசுத்த பாத்திரமாக, ஜெபாவி நிறைந்த பாத்திரமாக, வசனத்தை பிரசங்கிக்கிற பாத்திரமாக நீ மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறீரே. உமக்கு கோடி ஸ்தோத்திரம், உமக்கு கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதியும் கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய சகல நன்மைகளை அருள் செய்வீராக. வானத்தையும் பூமியையும் உடையவராக உன்னதமான தேவ ஆசீர்வாதம் ஆண்டவரே இவர்கள் குடும்பத்துல, பிள்ளைகளின் மத்தியில, ஊழியத்துல அவர்களுக்கு உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் பெருகட்டும், இவர்கள் அநேகம் ஆயிரமாய் பெருகட்டும், இப்பொழுது இருக்கிறதை விட 1000 மடங்கு பெருகட்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே இனி வருகிற நாட்களில் உடைய பிள்ளைகள் சொல்லுகிற அற்புதங்கள், அதிசயங்கள் இன்னும் பெருகும்படியாய் செய்யும். எல்லா நன்மைகளையும் கர்த்தர் உண்டு பண்ணுவீராக. தேசத்தில் எல்லா மாநிலத்திலும், எல்லா மாவட்டங்களிலும் கர்த்தர் பயன்படுத்தும், வெளிநாடுகளிலும் பயன்படுத்தும். ஆண்டவர் அதற்கு இருக்கிற வாசல்கள் திறக்கும்படி அற்புதம் செய்யும். புதிய வாசலை திறப்பீராக. ஆசீர்வதியும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. இந்த தினத்தில் அருமையான சகோதரனையும் சகோதரியும் பிள்ளைகளையும் நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சரடா வேர்ல்ட் பைபிள் பிஷப் கவுன்சில் சார்பாக நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறோம். தேவ ஊழியர்கள் ஐக்கியத்தின் சார்பாக நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறோம். இயேசு ஆசீர்வதிக்கிறார் ஊழியர்கள் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம். அதுபோல இன்றைக்கு 7 பிரதான சபையை சேர்ந்த ஊழியத்தைச் சேர்ந்தவர்கள் பரிசுத்தவான்கள் வந்திருக்கிறாங்க, பிஷப்மார் வந்திருக்கிறாங்க, சீனியர் பாஸ்டர் வந்திருக்கிறாங்க, மிஷினரிகள் வந்திருக்கிறாங்க, நம்ம ஆவிக்குரிய குடும்ப சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் மனதார வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஸ்தோத்திரம். அதை கூட ஒரு பாடலாய் ஒரு 5 லைன் பாடுகிறோம். Hallelujah. Many many happy returns of the day. 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 Glory to Jesus, praise the Lord. 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 God bless you, Ebenezer. God bless you, Ebenezer. God bless you, Josephine Amma. God bless you, Josephine Amma. Happy wedding day, Ebenezer. Happy wedding day, Josephine Amma. Many many happy returns of the day. 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 எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் இவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் இவர்களை தொடர்ந்து மேன்மைப்படுத்தட்டும், கனப்படுத்தட்டும். தொடர்ந்து தேவன் மகிமையாய் நடத்துவாராக. எல்லாரும் கரங்களை நீட்டி God bless you சொல்லி இவர்களுக்கு நேராக உங்கள் கரங்களை நீட்டி ஆசீர்வதிக்கும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் கரங்களை நீட்டி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே ஆசீர்வதிப்போமாக. எல்லாரும் ஹalleluya. நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணினார். அந்தபடியாக தேவன் இவர்களை ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் கரங்களை நீட்டி God bless you எல்லாரும் சொல்லுவோம். ஹalleluya. ரகதரகதுலபகதியா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சென்ற இடம் சிறப்பாக இருக்கும்படி ஆசீர்வதிக்கிறோம். போகிற இடமெல்லாம் புகழும் புகழ்ச்சியுமாய் இருக்கும்படி ஆசீர்வதிக்கிறோம். வந்த இடம் வரவும் வருமானமாய் உண்டாகும்படி ஆசீர்வதிக்கிறோம். வாழும் இடம் வளர்ச்சியும் வளமுமாய் இருக்கும்படி ஆசீர்வதிக்கிறோம். ஜெயித்த இடங்களெல்லாம் ஜெயமும் வெற்றியுமாய் இருக்கும்படி ஆசீர்வதிக்கிறோம். சுதந்திரிக்கும் இடங்களெல்லாம் ஹalleluya சுகமாகவும் சௌக்கியமாகவும் இருக்கும்படி ஆசீர்வதிக்கிறோம். பணி செய்யும் எல்லா இடங்களிலும் ஊழிய தலங்களிலும் பரிபூர்ணமும் பரிசுத்தமும் உண்டாகும்படி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதிக்க வாழ்த்துகிறோம். இவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மனதார இயேசுவின் நாமத்தில் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட கட்டளையிடுகிறோம். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஹalleluya. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிறிய gift கொண்டு வந்திருக்கிறாங்க செல்லாமா. ஸ்தோத்திரம். அருமையான சுவிசேஷர் ஐயாவுக்கு ஒரு சின்ன gift. ஆமா ஹalleluya. அப்படி வாங்க. ஆமென் ஹalleluya. சகோதரிக்கு ஒரு gift, பாப்பாய்க்கு ஒரு சின்ன gift. ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் ஹalleluya. கர்த்தர் சொல்லுங்க. ஆமென் ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த gift மகராஜையா கொடுக்க முடியாது, அதில் நீங்கள் கொடுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya. அடுத்து ஸ்தோத்திரம் ஒரு gift சகோதரிக்கு. ஆமென் ஹalleluya. அருமையான வேதராஜையா கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும், அமைதியாய் நடத்தட்டும். ஆமென் ஹalleluya. கர்த்தர் நல்லவர். அதுபோல அருமையான பாப்பாவுக்கு ஒரு சின்ன
புத்தகம். ஆமென். செல்லாம கொடுங்க வாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். உலகத்துல இது பெரிய கிஃப்ட். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜூடாவுக்கும் கொண்டு வந்தோம். ஆமென். பாண்டினியா வந்து ஜூடாவுக்கு கொடுக்கும்படிய இந்த நேரத்தில் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது உங்கள்கிட்ட இருக்கிற கிஃப்ட் தான், இருந்தாலும் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய கிருபை செய்தார். உங்களுடைய ஊழியத்திற்காக ஜெபிக்கவும் உங்களுக்காக பாரப்படவும் எங்கள் ஐக்கியத்திலிருந்து நம்ம ஐக்கியத்திலிருந்து நாங்கள் எல்லாரும் பின்தொடர்ந்து தாங்க நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். நீங்கள் தொடர்ந்து ஊழியத்தை உற்சாகமாக செய்யுங்க. நீங்கள் நம்ம ஐக்கியத்தில் ஆர்டினேஷன் பெற்ற சுவிசேஷகர் பட்டம் பெற்ற நாள் முதல் உங்கள் ஊழியத்தை நாங்கள் பார்க்கிறோம். வருடத்திற்கு வருடம் நீங்கள் 2 ஊழியத்தில் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். ரொம்ப சந்தோஷம். கடந்த நாட்களில் சொன்னாங்க டைமே இல்லை, ஆண்டவர் தொடர்ந்து நடத்துகிறார். ஆனால் சரீரம் தான் ஒத்துழைக்கணும்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு பெருக்கமான ஊழியத்தை தந்திருக்கிறார். மகன் பைபிள் காலேஜ் போயிருக்கிறாரு. அவர் வந்து இன்னும் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி இந்த குடும்பத்துக்காக ஆமென். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படி ஆமென். சோதரம் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சேர்ந்து அவர்களுக்காக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க 1 நிமிடம் நாங்கள் படிக்கிற அவங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்ம ராஜா ஐயா வாங்க. சோதரம் வாங்க. 3 பேர் வாங்க. ஆமாம், மேலே கை வச்சு ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. நம்ம ஆசீர்வதிச்சிட்டோம், இருந்தாலும் ஆமாம். அல்லேலூயா. சோதரம் முன்னாடி தள்ளி வாங்க. ஆமென். மேலே கை வைங்க. மேல் கைகளை வைப்பார், அப்பொழுது அவருடைய நோய் சுகமாகும் என்று ஆண்டவர் அவர் விலகினங்கள் எல்லாம் நீங்குகிறது. பலவீனங்கள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஓ பலவீனங்கள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஓ குறைவுகள் நீங்கட்டும். ரீமாதா ராகா தாலாபாகா ரபோ ஷிபகா ராகா தாலாபாகா ரபோ. பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான சகோதரருக்காக, ஆண்டவரே சகோதரிக்காக, பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஊழிய ஜெப ஐக்கியத்தின் மூலமாய் வந்து துதித்தோம், ஸ்தோத்திரித்தோம், மகிமைப்படுத்தினோம், உயர்த்தினோம், உடைய வார்த்தையை தியானித்தோம். ஆண்டவரே நல் வார்த்தைகளை இந்த குடும்பத்தோடு கூட பேசியிருக்கிறீர். அந்த எல்லா நல் வார்த்தைகளையும் உடைய மேலே வைத்து நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எல்லா விதத்திலும் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. எல்லா விதத்திலும் 1000 மடங்கு ஆண்டவரை நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரை இந்த 20 வருடமாய் ஆச்சரியமாய் தேவன் நடத்தியது மாத்திரமல்ல, இனி பல வருடங்களை தகப்பன் கூட்டி கொடுத்து ஆண்டவரை ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுத்தி மேன்மைப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை வந்த எல்லா ஊழியரையும் ஆசீர்வதி பாதுகாத்துக் கொள்ள கிருபையாய் பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவின் அற்புத நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சிநேகமும், சமாதானமும், சுகமும், ஆசீர்வாதமும் இன்றைக்கும் என்றைக்கும் எப்போதும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து பரிசுத்த தேவ பிள்ளைகளோடு வந்திருக்கிற அனைத்து மக்களோடு, இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களோடும், விசேஷமாக 20வது ஆண்டுகளை கடந்து 21வது ஆண்டுகளுக்கு அடியெடுத்து வைக்கிறதான நம்முடைய தாசன் எபனேசர் ஐயாவோடும் ஜோஸ்பின் அம்மாவோடும் பிள்ளைகளோடும் என்றைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். தேவ ஊழிய ஜெப ஐக்கியம் வாழ்த்துகிறது எபனேசர் ஐயாவை. தேவ ஊழிய ஜெப ஐக்கியம் வாழ்த்துகிறது திருமண நாளை. அல்லேலூயா அல்லேலூயா. ஆர்ப்பரித்து அகமகிழ்வோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆர்ப்பரித்து அகமகிழ்வோம். தேவ ஊழியர் ஜெப ஐக்கியம் வாழ்த்துகிறது எபனேசர் ஐயாவை. தேவ ஊழியர்
ஜப ஐக்கியம் வாழ்த்துகிறது திருமண நாளை வாழ்நாளெல்லாம் தீர்க்காயுசு கிடைத்திடணும் வர வேண்டிய மேன்மைகள் கிடைத்திடணும் அல்லேலூயா அல்லேலூயா ஆக மகிழ்வோம் அல்லேலூயா 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 எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.